அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தி 100th டெத் ஆனிவர்சரி ஆஃப் விச் ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர் இஸ் அப்சர்வ்ட் ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நீதி கட்சி தலைவரின் 100வது நினைவு தினம் சமீபத்தில் அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்டி தியாகராயர் அவர்களுக்கு. சரிங்களா? பிட்டி தியாகராயர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 27, 1852ல பிறந்திருப்பார். சரிங்களா? ஏப்ரல் 28, 1925ல இறந்து போயிருப்பார். இவருடைய 100வது நினைவு தினத்த தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். அதே மாரி இவருடைய 174வது பிறந்த தினம். சரிங்களா? அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு 175த் பர்த் ஆனிவர்சரி வரும். ஓகேவா? ரவுண்ட் நம்பர்ஸா இருக்கனால கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெள்ளுடை வேந்தராகிய பிட்டி தியாகராயர் அவர்களுக்கு தான் அந்த விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அடுத்தது. தி ஸ்டெப் சர்வே ஆஃப் தமிழ்நாடு இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? தமிழ்நாட்டின் ஸ்டெப்ஸ் கணக்கெடுப்பு பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டெப் சர்வே அப்படிங்கிறது நம்ம வேர்ல்ட் பேங்கோட சேர்ந்து பண்ணுவோம். சரிங்களா? ஸ்டெப் சர்வே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சர்வே 2019, 20ல வந்திருக்கும். இத வந்து பேஸ் லைன் சர்வே அடிப்படை அ சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் சர்வே அப்படிங்கிறது 2023, 24ல வந்திருக்கும். சரிங்களா? அதாவது அந்த சர்வே எடுத்திருப்பாங்க. இப்ப தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எது ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ரிலேட்டடா. அதாவது தமிழ்நாட்டுல நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் எதனால வருது அப்படிங்கிற அந்த ஃபேக்டர்ஸ பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஹைப்பர் டென்ஷன பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. அடுத்தது டயாபெட்டிஸ் பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. பிளட் பிரஷர் இது எல்லாமே ஸ்டடி பண்ற அந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் எதனால வருது அப்படிங்கிற அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. சரியா? அதுதான் இந்த ஸ்டெப் சர்வே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சர்வே. சரியா? அடுத்தது கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ். இந்த ஸ்டெப் சர்வேவோட ஃபைண்டிங்ஸ் தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? The proportion of individuals with hypertension seeking care in government facilities rose from 45.5% to 62.4%. அதாவது அரசு மருத்துவமனைகள்ல இந்த ஹைப்பர் டென்ஷனுக்காக ஓகேங்களா, உயர் ரத்த அழுத்தத்துக்காக சிகிச்சை பெறுவவங்க பார்த்தாங்கன்னா 45%ல இருந்து 62% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சர்வேக்கும் செகண்ட் சர்வேக்கும். அதே மாதிரி டயாபெட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 33%ல இருந்து இப்ப 54% அரசு மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? சோ அந்த ஒரு விஷயத்த தான் குடுத்திருக்காங்க. சோ 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு. போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது. த இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? இந்திய சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2018ல ஹோம் மினிஸ்ட்ரி தான் இத கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் தான். இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்கு இல்லையா? பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டோட செக்ஷன் 66க்கு கீழ இந்த அமைப்ப சேர்த்திருக்காங்க. இதனால இவங்க என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் போன்ற இந்த மாரி முக்கியமான புலனாய்வு அமைப்புகளோட சேர்ந்து இவங்கனால வொர்க் பண்ண முடியும். சரிங்களா? சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் 2018ல இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. எங்க இருக்கு அப்படின்னா, நியூ டெல்லில இருக்கு. சரிங்களா? ரைட். லாஸ்ட்டா தி சச்செட் ஆப் ஆஃப் இந்தியன் கவர்ன்மென்ட் இஸ் ரிலேட்டட் டூ. இந்திய அரசாங்கத்தின் சச்செட் செயலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மான் கி பாத் நிகழ்ச்சியில இத பத்தி பேசியிருப்பார். சோ இந்த ஆப் எது ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட், ஏர்லி வார்னிங் குடுக்கறதுக்காக இந்தியாவோட 12 மொழிகள்ல இந்த ஆப்ப யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? என்டிஎம்ஏ உருவாக்குன ஒரு ஆப் தான் இந்த சச்செட் அப்படிங்கிற ஆப். சரிங்களா? சோ நேத்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த மான் கி பாத் ஸ்பீச்ல இத பத்தி ப்ரமோட் பண்ணியிருப்பார். அதே மாரி இந்த ஸ்டெப் சர்வேவ யார் எடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐசிஎம்ஆரோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமாலஜி அப்படிங்கிறவங்க தான் இந்த சர்வேவ எடுக்குறாங்க. சோ இந்த அமைப்பு எங்க இருக்கு அப்படின்னா, சென்னையில வந்து இருக்கு. சரியா? சோ இன்னைக்கு முக்கியமான கொஸ்டின்ஸா பார்த்திருக்கோம். தேங்க் யூ.